வணக்கம் இடமலம் நேயர்களே! இது ஃபோட்டோ உண்மையா? இல்ல ஃபோட்டோஷாப் செய்யப்பட்டதா? அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றிலிருந்து ரொம்ப அரசியலின் பேசு பொருளா போயிட்டுருக்கு. விஜய் போயிட்டு இன்னைக்கு பரந்தூர்ல வேன்ல நின்னு பிரச்சார வேன்ல நின்னு மக்கள பார்த்து ஆவேசமா நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. எல்லா தரப்பினரையும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. டைரக்ட்டாவும், இன்டைரக்ட்டாவும். அத பத்தி நேத்தியே நம்ம இடமலம்ல அவர் என்ன போய் பேச போறாரு, அவரோட அரசியல் என்ன அப்படிங்கிறது குறித்து கிஷோர் கே. அப்சாமி அவர்கள் அவரோட கருத்து சொல்லியிருப்பாரு. அந்த காணொளிய போய் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஃபோட்டோஷாப் இஷ்யூ பத்தி பேசாம கடந்து போ முடியல. ஏன்னா கிஷோர் கே. சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ரூ. 150,00,00,000 செலவு பண்ணி சீமான் அவர்கள் அவருக்கு செஞ்சுக்க முடியாத பப்ளிசிட்டிய திமுகவும் மற்றவர்களும் அதாவது சீமானுக்கு எதிராகவும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு, அது குறித்து அவர்கிட்ட கேள்விலாம் கேட்க போறோம். வணக்கம். வணக்கம். ஸோ நிஜமாவே பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்களா இத? இல்ல அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்டின்னா, அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? திமுக என்ன எதிர்பார்க்குது அப்டின்னா, அ திமுக எதிரான இருக்கக்கூடிய நபர்கள், திமுக எதிர் வாக்குகள் அப்டின்னு இருக்கு இல்லையா? இத கன்சாலிடேட் பண்ண விடக்கூடாது அப்டின்றது தான் அவங்களுடைய எண்ணமே. திமுகவுடைய மைண்ட் செட் இதுதான். ஸோ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை சிதறடிக்க வேண்டும். அப்ப அதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்டின்னா, ஒரு பக்கம் சீமானை பேசுபொருளாக வைத்திருப்பது. சரி. சரியா? அதே சமயத்தில இன்னொரு ஒரு வன்மமும் அவங்களுக்கு இருக்கு. என்னன்னா, சீமான் அவர்களுடைய அடிமடியிலேயே கை வைக்கிறார். ம். அப்ப அவர்களுடைய அந்த தமிழ் உணர்வு அப்படின்றதை, இந்த திராவிடம் அப்படின்றதிலிருந்து பிரித்து எடுத்து விட்டார். அப்படின்றதையும் அவங்களால தாங்கிக்க முடியல. அது ஜீரணிக்க மட்டும் இல்லாம முடியல. பெரியாரையும் அடிக்கிறாரு அதனால அப்படின்னு. இவங்க என்ன செய்யணும்னு பார்க்குறாங்கன்னா, சீமானை தரம் தாழ்ந்து பேசுவது, சீமானை தனிப்பட்ட விதத்தில் தாக்குவது, அதே சமயத்தில் சீமானை பேசுபொருளாகவும் வைத்திருப்பது. இதுதான். ஏன்னா, எனக்கு வந்த தகவல். ஒரு அதிகாரி ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு சிஎம்ட்ட போனதாகவும், ம். கைது செய்திடலாம். யார? சீமானா? சீமானை கைது செய்திடலாம். அப்படின்றதை முன்வைத்ததாகவும், வேண்டாம் இப்பொழுது அதை செய்ய வேண்டாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருக்கிற காரணத்தினால இது செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாகவும் தகவல். எதுக்காக அப்படின்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்ப சீமான் வாக்குகளை பிரிப்பார். சரி. திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்தால், அது திமுகவுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனா 2 பேர் தான் நிக்கவே போறாங்க இப்போ ஈரோட்ல. அதுதாங்க. இது ஈரோடு கிழக்கை மட்டும் வைத்து இவங்க பண்ணல. ஓகே. இதை 2026 தேர்தலையும் கணக்கில் வைத்து தான் இவர்கள் அந்த 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 இத பண்றாங்க. இன்னொன்னு மற்ற விஷயங்கள்ல இருந்து மடைமாற்றம் செய்யலாம். இப்ப பாருங்க, நீங்க 2008ல சீமான் பிரபாகரனை போய் சந்தித்தார் அப்படின்ற ஒரு ம். தகவல். 2008ல நடந்த அந்த ஒரு சந்திப்பை இன்றைக்கு எதற்காக நீங்கள் ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் ஆக்குறீங்க? இல்லங்க. இப்ப பெரியார அவங்களோட என்ன சொல்றது? ஐகான் இல்ல ஒரு பிராண்ட் அத அடிக்கிறாரு, உடைக்கிறாரு. இப்ப சீமானுக்கு அப்படி ஒரு ஐகானா பார்த்தீங்கன்னா, எல்லா மேடைகள்லயுமே அவர் வைக்கிறது பிரபாகரனோட ஃபோட்டோ இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காரு. இன்ஃபாக்ட் அவருடைய தம்பி என்னைக்குமே எங்களோட தலைவர் அவர் தான். நான் வெறும் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவரேன்னு யாரா கூப்பிட்டா கூட காட்டுறாரு. அந்த அடையாளத்த உடைச்சா சீமான் நீங்க மேல இருக்க அந்த கிரெடிபிலிட்டி ஒரு போகும்ல. விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வரும். அ. பிரபாகரன் அவர் மீது நன்மதிப்பு இருக்கலாம் மக்கள் மத்தியில. இல்லன்னு நான் மறுக்க போறதில்ல. அந்த விவாதத்துக்குள்ள நான் போகவும் விரும்பலன்னு வைங்க. இல்ல அத வச்சு ஓட்டு சரியா? விழாதுன்றது ஆனா, உண்மதான். அதான் சொல்ல அதை வரீங்க. நீங்கள் கரெக்ட்டா? பிரதானப்படுத்தி உங்களுக்கு ஓட்டு விழப்போறதில்ல. அதே மாரி தாங்க பெரியாரும். எல்லாருக்கும் ஒரு ஐகான் தேவைப்படுறாங்க. இப்ப நீங்க பிரபாகரன் குறித்து நீங்கள் சீமானுக்கும் பிரபாகரனுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, ம். பிரபாகரனை சீமான் சந்தித்தார் என்பது உண்மை. சரி. அதை கொளத்தூர் மணியே மறுக்கலையே. ஒத்துக்கிட்டாரு. அவர் சில குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாரு. சந்திச்சாருன்னு ஒத்துக்கிறாரு. கொளத்தூர் மணி அதை ஒத்துக்கிறாரு. மறுக்கல. இயக்குனர் பாரதி ராஜா ம். அவரும் அவர் சொல்றாரு, நான் சந்தித்த போது பிரபாகரன் என்னிடம் சீமானை குறித்து விசாரித்தார் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பையன் தான். ஆமா அப்படின்னு விசாரித்தார் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதுக்கப்புறம் நம்ம மறைந்த மணிவண்ணன் ம். அவரும் மறுக்கல. அப்ரூவ் பண்ணியிருக்காரு. சரியா? ஏன் விடுதலை புலிகளில் இருந்த நபர்கள், அந்த இயக்கத்தில் இருந்த நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவங்களே அதை ஆமோதிக்கிறாங்க. ஆமான் சீமான் சந்தித்தார். இப்போ சீமான் எத்தனை நாட்கள் சந்தித்தார், எத்தனை நிமிடங்கள் என்ன சந்தித்தார், சாப்பிட்டாரு அதெல்லாம் எத்தனை தனி மணி நேரம் சப்ஜெக்ட். சந்தித்தாரா, இது இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகவே வேண்டாம். நான் கேட்கறது சீமானே சந்தித்தாரா இல்லையா? சந்தித்தார். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சந்தித்தார் என்பது உண்மை உண்மை உண்மை. சரியா? இப்போ அதோட முடிச்சுப்போம். இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு என்பது தமிழகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி. முன்வைத்து தான். ம். அப்ப தமிழகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் ஏற்றிருக்கிறார்களா என்றால் 36 லட்சம் பேர் ஏற்றிருக்கான். இல்லைனா அவன் ஏன் போய் ஓட்டு போட போறான்? நீங்க 3 முறை சின்னம் மாறி இருக்கிறதுங்க அந்த கட்சிக்கு. வேறு எந்த கட்சியாவது நீங்க காண்பீங்க 3 முறை சின்னம் மாறி. காங்கிரஸ் கட்சியை சொல்லலாம். என்ன மாடு, காளை கை. இது இருந்தது, காளை அப்புறம் கன்றுக்குட்டி அப்படின்னு இருந்தது. அதுக்கு முன்னாடி
வேற ஒரு ம். சின்னம் ஏறு உழுவது ஒரு சின்னம் இருந்தது. அதுக்கப்புறம் மாடு கன்றுக்குட்டி இருந்தது. அதுக்கப்புறம் கை சின்னம்னு இந்திரா காங்கிரஸ் வந்து அவங்க எமர்ஜென்சி முடிந்ததுக்கப்புறம், தோல்வியை சந்தித்ததற்கப்புறம், நான் என்னுடைய கட்சி என்று பிரகடனப்படுத்துகிறேன் என்று இந்திரா காங்கிரஸ் என்று சொல்லி, அப்போ அந்த கை கை சின்னத்தை சின்னம். கொண்டு வந்தாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு ஒரு கட்சி 2 முறை சின்னத்தை இழந்து மீண்டும் மீட்டெடுத்திருக்கிறது என்றால், அந்த வரலாறு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டும் தான் இருக்கு. இரட்டையிலேயே 87ல இழந்தாங்க. 89ல மீட்டெடுத்தாங்க. இல்ல திருப்பி சீமான் அவர்கள் நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. 2017ல இது கட்சி பண்ணாங்க. சின்னத்த தேடி எந்தெல்லாம் ஓட்டு போடுறாங்க. அது எந்த எப்படி சின்னமா போடுவாங்க? இருந்தாலும். சீமான் தான் சின்னம் போல இப்போ அவங்களுக்கு. இப்ப சீமான் சின்னம்ன்றது நாம் தமிழர் கட்சி என்பதனை அடையாளமாக மக்கள் அந்த 36 லட்சம் மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார். இது பிரபாகரன் என்ற ஒரு நபருடன் சந்திப்பு என்பதை வைத்து ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை. சரியா? அப்ப அதை ஏன் நீங்க கொண்டு வந்து உருட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போ? இல்லங்க. இன்னைக்கு விஜயலட்சுமி அவர்கள் அந்த விஷயத்த நான் பத்தி கூட கேட்கிறேன் இல்ல உங்களை. அத யோசிச்சு கூட யாரும் ஓட்டு போடுறதில்ல. நீங்க சொன்ன 36 லட்சம் பேரு. அதே மாரி தான் இவர் சும்மா களங்கம் பெரிய கற்பிக்கணும் அப்படின்னா கருப்பன், ஐஸ் ஃப்ரூட் பெரிய கருப்பன் வீடியோ வெளில வந்தது. இத ஆக்சுவலா நான் கேட்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன். என்னோட அடுத்த கேள்வியா. 2016 தேர்தல்ல ம். ஐஸ் ஃப்ரூட் பெரிய கருப்பனுடைய வீடியோ தான் மிகப்பெரிய அளவுல அது சுற்றுல கிராபிக்ஸா இருந்தது. இல்லையா? வாங்க விவாதிப்போம். இப்ப அதுதான் ஒரு குழு வச்சாங்கல்ல, ஆ. கனிமொழி தலைமையில. ஓ! ஒரு பாவம். விசாரணை குழு வச்சாங்கல்ல. என்ன ஆச்சு? என்ன பண்ணீங்க? சரி, அந்த தேர்தல்ல மக்கள் கருணாநிதிக்கு போட்டதை விட அதிகமான மார்ஜின்ல பெரிய இவரை கருப்பன் வெற்றி பெற ஜெயிச்சாருங்க வச்சாங்க. தேர்தல்ல. அப்ப நம்முடைய கேள்வி இங்க என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பொருட்டாக மக்கள் பார்க்க போகிறார்களா என்றால் இல்லை. அப்ப ஏன் தேவையில்லாத விஷயங்களை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல. ஆனா இன்னொன்னு யோசிச்சேன். நீங்க சொல்றது கரெக்ட். இத வச்சு யாரும் ஓட்டு போட போறதில்ல. ஆனா பாருங்க, சீமானும் பிரபாகரனும் இருக்க ஃபோட்டோ வந்து ஃபோட்டோஷாப்பு. ஸோ சீமான் சொல்ற எல்லா வார்த்தைகள்லயும் உண்மையே இருக்காது. பொய் உண்மைய வந்து விட்டு தேடணும் நம்ப. அப்படிங்கிற மாரி ஒரு கிரெடிபிலிட்டி பாத்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு தான் 6 சொல்ல வரேன். பாகம் எடுத்து வச்சிருக்காருங்க கருணாநிதி. ஆ. நெஞ்சுக்கு நீதின்னு நெஞ்சுக்கு பீதி. அது உண்மையில். அந்த நெஞ்சுக்கு பீதி எடுத்தீங்கன்னா 6 பாகங்கள் வெளியிட்டிருக்காரு. சரி. 95% பொய். செத்தவங்க அத்தனை பேரையும் சாட்சிக்கு இழுத்திருப்பார். சரியா? இப்ப அதை எடுத்து அக்கக்கா அக்கு வேறு ஆணு வேறு நம்மளால பேச முடியாதா? பேசத்தான் போறோம். அது வேற விஷயம். நான் நினைச்சிட்டு இருந்தேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் லெவலுக்கு ஒரு ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்றேங்க. இது அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வேற லெவல் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன ஓ! சரியா? நீங்க வந்து நெறைய விஷயங்கள பேசியிருப்பார். அதையெல்லாம் வந்து செத்தவங்கள எல்லாம் சாட்சிக்கு இழுத்திருப்பார். ஏன்னா, அவிங்கலாம் வரப்போறதில்ல இங்க. அப்படின்றத இவர அடிச்சு விடுறது தான் கதை. அப்போ இங்க அந்த பொய்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவர்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி தான். ஒரு ஃபோட்டோவ காமிக்கிறது, அதில வந்து இது வந்து பொய். பிரபாகரனோட இவர் இருந்தாரா? அப்படின்றது. நான் என்ன கேட்கிறேன்னா, பிரபாகரனோட அவர் இருந்தார், இல்ல. சந்தித்தார் என்பது தான் உண்மை. அதை பிரதானப்படுத்தி தான் இங்க தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறதா? இல்ல கண்டிப்பா இல்ல. இருந்தாலும் பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா, வைகோ, கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், திருமாவளவன் யார் செஞ்சாலும் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க. இது வந்து போர் வந்து ரொம்ப முத்தி போயிருந்த சூழ்நிலை. ரொம்ப உச்சத்தில இருந்தது. அப்போ வந்து வெளியில அவுட்டோர்ல எடுக்க முடியல. கிடைச்ச டைம்ல ஏதோ ஒரு இன்டோர்ல ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது அவங்க வழக்கமா எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ ஃபோட்டோ எடுத்தது வந்து உண்மையா இருந்தாலும் அதை சந்தித்தாரா இல்லையா? அப்படின்னு தான் செஞ்சாரு. கேள்வி. சந்திக்கவில்லை என்பதனை எந்த தலைவராவது மறுத்திருக்கிறார்களா? வைகோ மறுத்திருக்கிறாரா? வைகோவே எல்லாருக்குமே என்ன தெரியும். சொல்றாரு? சந்தித்தார், ஒரு சில நிமிடங்கள் தான் சந்தித்தார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவருடைய கூற்று. சரியா? அங்க இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ம். அந்த இயக்கத்தில் இருந்தவர்கள், அவங்க என்ன சொல்றாங்க? ஆமாம் சந்தித்தார், சில நாட்கள் அவருடன் கழித்தார் அப்படின்னு நாங்களே சொல்றோம் அப்படின்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தகவலை பதிவு பண்றாங்க. அப்ப யாருமே சந்திக்கவே இல்லை என்று சொல்லல. அப்ப இந்த சங்ககிரி ராஜகுமார் அப்படின்ற ஒரு ஆள வச்சுக்கிட்டு நீங்க உருட்டுற வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? ஸோ இது ஒரு விஷயமா? இது ஒரு விவகாரமா? நான் என்னங்க கேட்கிறேன். இவரு என்னங்க காசு குடுத்து பேச வைக்கிறாங்களா? ஏன்னா எல்லாருமே சொல்லி வச்ச மாரி ஒவ்வொரு நியூஸ் சேனலும் போயிட்டு அவர வந்து பேட்டி எடுக்குறாங்க. முதல்ல சன் டிவி ஆரம்பிக்கிறாங்க. ஆ. அப்புறம் கலைஞர் டிவி ஃபாலோ பண்றாங்க. சரியா? புதிய அதுக்கப்புறம் தலைமுறை. இவங்களெல்லாம் பேச வைக்கிறாங்க. அப்ப ஏன்னா, நீங்க இங்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை யாரும் பேசிறக்கூடாது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனையை யார் அந்த சார் அப்படின்ற அந்த விவகாரம் வழங்கடிக்கப்பட வேண்டும். ம். பெரம்பலூர்ல ஒரு தலித் இளைஞன் போலீசார் கண் முன்னாலேயே வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதையும் மழுங்கடிக்கணும். ஜவஹர் அலி அப்படின்ற அந்த சமூக ஆர்வலர், அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த இயற்கை வளங்களுக்கு எதிராக இந்த சூறையாடல் நடக்கிறது அப்படின்றதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றார் என்ற ஒரே காரணத்துக்காக அதிமுகவை சேர்ந்த அந்த ஜவஹர் அலி என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சரியா? இதையெல்லாம் பேசு பொருளாக்கக்கூடாது. மணல் மாஃபியா. மணல் மாஃபியாவுடைய அட்டூழியங்களா இருக்கட்டும், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்களா இருக்கட்டும், விஜய் இதையெல்லாம் பரந்தூர் போயிருக்காரு. ஆமா. இதையெல்லாம் மழுங்கடிக்கணும் அப்படின்றதுக்காக இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் 2008 சீமான் பிரபாகரனை சந்தித்தாரா இல்லையான்னு. இது நகைச்சுவையா இல்லையா? மக்கள் எழுதி நகையாட மாட்டார்களா? இப்படி ஒரு கேவலமான அரசியலை எதற்காக முன்னெடுக்கிறார்கள் அப்படின்றது தான் எனக்கு புரியல. இதெல்லாம் என்ன சாதிக்க போறீங்க?
சீமானை பேசுபொருளாக வைத்திருப்பீர்கள். அதை வைத்திருப்பதில் உங்களுக்கு ஒரு உள்நோக்கமும் இருக்கிறது. அந்த உள்நோக்கம் என்னன்னா, சீமான் அந்த வாக்குகளை பிரிக்கிறார். திமுக எதிர்ப்பு வாக்குகளை சீமான் பிரித்து விட்டார் என்றால், தனியாக போட்டியிட்டார் என்றால், திமுகவுக்கு அது சாதகம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நான் சொல்றேன், நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சுனாமியை எதிர்கொள்ளப் போகிறீர்கள். வரக்கூடிய தேர்தல். ஆமா. இதுல உங்களுக்கு வந்து வேரோடும் மண்ணோடும் நீங்கள் அகற்றப்படப் போகிறீர்கள். நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் கூட இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படப் போகிறது. இதுல நீங்கள் சீமானை டார்கெட் பண்ணி ஏதோ பெரிய சாதுரியமா செய்ததாக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. மக்களுக்கு நன்றாக தெரியும். எந்த கட்சிக்கு வாக்களித்தால் நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள் என்பதை மக்கள் அறிந்தே வைத்திருக்கிறார்கள். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் மக்கள் முட்டாள்கள் கிடையாது. உங்கள் தலைவர் கருணாநிதி சொன்னது போல மக்கள் சோற்றால் அடித்த பிண்டங்களும் கிடையாது. அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களை அகற்றுவது எப்படி அப்படின்றது தெரியும். உங்களை வந்து ஆட்சியில் அமர்த்தியது எப்படியோ அதே போல உங்களை அகற்றுவதும் எப்படி என்பதை தெரிந்தே வைத்திருக்கிறார்கள் மக்கள் என்றதை நான் நம்புறேன். அப்ப இந்த மாதிரியான ஒரு கேவலமான, கீழ்த்தரமான, தரங்கெட்ட அரசியலை ஒருபோதும் இந்த மக்கள் ஆமோதிக்க மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் செய்வதனால் சீமானை அசிங்கப்படுத்தி விடலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், நீங்கள் ஏமாந்து போவது உறுதி. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து ஒரு அவதூறு வந்து பேசுறாங்க அப்படின்னா, ரொம்ப நாளா இவங்கலாம் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவோட அரசியல் வேற மாரி. அதுல இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்தில இயங்குறதோட களத்தில இயங்குறாங்க. அவங்க எதிர்ப்ப வந்து சில முன்னாள் அமைச்சர்கள் மூலியமா தெரிவிச்சுட்டு போயிருவாங்க. பட் சீமானை ஏன் திருப்பி திருப்பி டார்கெட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல அதுக்கு ரிப்ளை வரும். ஸோ ஒரு ட்ராக்ஷன் ஒரு நாள் ஃபுல்லா இது ஒரு பேசு பொருளாவே வச்சுட்டே இருக்கலான்றது சீமானுடைய தம்பிகள அதாவது வந்து இவருக்கு பப்ளிசிட்டியும் கிடைக்குது. இவங்களுக்கும் வந்து ஒரு விஷயத்த திசை திருப்பறதுக்கு சீமானுடைய தம்பிகளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது. எக்ஸாக்ட்லி. இவ்வளவுதான் நடக்குது. ஆனால் இதுல என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடையாது. மக்கள் வந்து ரேஷன் கடையில பொருள் கிடைக்காத நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இதையெல்லாம் கண்டுப்பாங்களா? அவங்க அவங்களுடைய பிரச்சனை, நீ வந்து ரேஷன் கடையில் துவரம் பருப்பு கொடுக்குறியா இல்லையான்றதான் கேள்வி. கொடுக்கல, இதுக்கு சீமான் பிரபாகரனை சந்தித்தாரா என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரா? பொங்கல் தொகுப்பு நீ 1000 ரூபாய் கூட கொடுக்கல, 500 ரூபாய் கொடுக்கல, 100 ரூபாய் கூட கொடுக்கல நீ, அப்படின்றத தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர்த்து சீமான் பிரபாகரனை சந்தித்தாரா இல்லையான்றது அவங்களுக்கு ஒரு மேட்டரா? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மின்சார விலையிலேருந்து அத்தனை விலையும் வந்து விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு போய் கொண்டிருக்கிறது அப்படின்றத எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இது ஒரு மேட்டரா? 2008 சீமான் பிரபாகரனை சந்தித்தாரா இல்லையா என்பது ஒரு மேட்டரா? கிடையாது. அப்போது மக்களுடைய எண்ண ஓட்டம் என்பது இந்த ஆட்சியாளருக்கு எதிராக மாறிக்கொண்டே வருகிறது. நாளுக்கு நாள் அந்த வெறுப்பு அதிகரித்து கொண்டே வருகிறது என்பது தான் உண்மை. இதை இந்த முதலமைச்சர் காதுக்கு எட்டாத வகையில், ஏன்னா இவங்க காசு கொடுத்து கூலிக்கு உட்கார வச்சுருக்காங்கல்ல, இந்த கூலிக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்ற ஆட்கள் எல்லாரும் முதலமைச்சருக்கு முன்னால் நாங்கள் பாருங்கள் இப்படி மடைமாற்றம் செய்கிறோம், அப்படி மடைமாற்றம் செய்கிறோம், என்னென்னமோ விதையை காமிச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன விதையை வேணா காமி. நீ பெண்ணுன்னு ஒன்று வெய்யி, ஒரு நிறுவனத்தை வச்சு நீ வந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போடு. அடுத்து அவங்க கூட ராபின் சர்மான்னு ஒருத்தனை கூட்டு உட்கார வச்சுக்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சுனிலை கூட்டு உட்கார வச்சுக்க. நீ என்ன பண்ணாலும் உன்னுடைய நிர்வாக திறமையின்மை என்பது மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் உன்னை ஆட்சியில் அமர்த்தி அழகு பார்த்த அந்த மக்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சி இருக்கிறது என்பதனை நீ மறைக்க முடியாது, நீ மழுங்கடிக்க முடியாது. இன்னைக்கு சொல்கிறேன், மகளிருக்கான ஊக்கத்தொகையை கூட அதிகரிப்பாங்க இவங்க. திருப்பியும் கடைசி 6 மாதம் அதிகரிப்பாங்க, அது 2000 ஆக்குவாங்க. அதிகரித்து ஏதாவது ஒரு இந்த சித்து வேலையெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. எல்லாம் நமக்கு தெரியும். இதையெல்லாம் கடந்து நீ 10,000 ரூபாய் கொடுத்தாலும் உன்னை அகற்றப் போவது உறுதி, உறுதி, உறுதி. இதில் நீ இந்த சித்து வேலையெல்லாம் பண்ணி நீ ஏதோ அப்படியே மடைமாற்றம் பண்ணி நீ இப்படி சாமர்த்தியசாலி மாதிரி நீ இந்த ஆக்டெல்லாம் கொடுக்கலாம். ஆட்சி அதிகாரம் உன் கையில் இருக்கிறதுனால இதெல்லாம் சாத்தியமாகுது. ஆனால் உன்னை அகற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். ஓகே. ஸோ முதல்ல ஃபோட்டோஷாப் பண்ணதே வந்து திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அந்த சைடு அண்ணாவை வந்து தொடுறாரு. நடுவில் வந்து எம்ஜிஆர் வச்சு நிறைய வரும். கலைஞரை தொடுற மாதிரி பண்றது. நீங்க 96ல் ஒரு வேலை பண்ணாங்க இவங்க. சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் கருணாநிதி வந்து ஒரு ஃபோட்டோவை காண்பிக்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் வந்து ராஜீவ் கொலையாளிகள், சிவராசன் மற்றும் தனு என்று காண்பிக்கிறார். இதனால் ராஜீவ் கொலையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது என்று பிரகடனப்படுத்துகிறார் முதலமைச்சர் சட்டப்பேரவையில். அன்று மதியமே பிரஸ் மீட் வைக்கிறாங்க செல்வி ஜெயலலிதா. அந்த 2 நபர்கள் வந்து ஓசூரை சேர்ந்த கட்சி உறுப்பினர்கள், முதலமைச்சர் பொய் உரைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதாரபூர்வமாக இந்த 2 பேரை நிறுத்தி சொல்றாங்க. இது பாருங்க, இவங்க 2 பேர் கட்சி உறுப்பினர்கள், இந்த மாதிரி முதலமைச்சர் பொய் சொல்றாரு அப்படின்ட்டு. இது இவர்களுக்கு கை வந்த கலை.
காமராஜருடைய ஒரு ஃபோட்டோவ போட்டு, வீடோடைய ஃபோட்டோவ போட்டு பாருங்கள் செல்வ செழிப்பாக இருக்கின்ற இந்த கோமானை பாருங்கள் அப்படின்னு பேசியவர் தானே இவங்க. வாடகை வீட்ட காமிச்சு. அதே தெருவில் இருந்த ஒரு நடிகையுடன் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு விட்டுக்கட்டி பேசியவர்கள் தானே இவர்கள். ரூ. 10,00,000 ஹைதராபாத் வங்கியில் போட்டு வைத்திருக்கிறார் என்று புழுகியவர்கள் தானே இவர்கள். அப்ப இவங்கள்ட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்க? சரி, இப்போ நீங்க வந்து மணல் மாஃபியானால ஒரு கொலை அரங்கேறுக்குன்னு சொல்றீங்க. ஸோ அந்த கேஸ பத்தி மேலும் டீட்டெயில்ஸோட நீங்க ஏற்கனவே காணொளி பேசியிருக்கீங்க. மேலும் தகவல் சேகரிச்சு வைங்க. அடுத்த வாட்டி நம்ம சந்திக்கிறப்போ வந்து அதை குறித்து வந்து இன்னும் டீப்பா பேசலாம். மிக்க நன்றி உங்களோட பதில்.